அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 14 இந்தி தேர்வு விஷாரத் குரு, அதாவது மதியம் நடக்கக்கூடிய பேப்பர் 2ல் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து இலக்கண கொஷின் போட்டிருக்கேன். அந்த இலக்கண கொஷின்லேயே வந்து இந்த லாஸ்ட் கொஷின் வந்து ஒரு டாப்பிக்கில் கொடுக்குறாங்க. 10 பரிச்சய தீஜியே, இதை வந்து அறிமுகப்படுத்துக, இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அறிமுகப்படுத்துன்னு சொல்லி ஒரு கொஷினாக கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தில் வந்து மொத்தம் 4 இருக்குது. இதில் 3 நடத்தி இந்த 3 ஃபுல்லாக தரவாக படிச்சிங்க. ஒன்று கண்டிப்பாக வரும். இதுக்கு வந்து 5 மார்க்கு, மொத்தம் வந்து 7 கொடுத்து 4 எழுத சொல்கிறாங்க. அந்த 4ல் வந்து இதில் வந்து ஒரு கொஷினாக நீங்கள் எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள். மேரி சோட்டி பகன் அபி ஸ்கூல் சே ஆயிகை. இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து அர்த்தத்தை வந்து எழுதுன்னு சொல்லிவிட்டு இந்த கொஷின் இருக்கிற டாபிக் வந்து நீங்கள் என்ன பண்ணி ஸ்டைலில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஹிந்தியில் வந்து இதுக்கு வந்து மீனிங்ஸ் ஃபுல்லாக நம்ம இலக்கண மீனிங் வந்து ஃபுல்லாக எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து மார்க் வந்து ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. மேரி சோட்டி பகன் அபி ஸ்கூல் சே ஆயிகை. மேரி சோட்டி பகன், என் தங்கை இப்பொழுது தான். அபி ஸ்கூல் சே, என் தங்கை. பகன்னா வந்து தங்கைன்னு அர்த்தம். என்னுடைய சகோதரி அபி இப்பொழுது தான் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறாள். ஆயிகைன், வந்திருக்கிறாள் அப்படின்ற இந்த தமிழ் மீனிங் வந்து நீங்கள் என்ன பண்ணி இங்கே இருக்கிற இதை எடுத்து ஒன்றா எடுத்து இங்கே மேரி, அடுத்தது இங்கே சோட்டி, அடுத்து பகன், அப்புறம் அபி, அப்படி ஸ்கூல் ஷே, வந்துட்டு லாயி ஹைன் அந்த வார்த்தை எடுத்து போட்டு இதுக்கு நேரம் என்ன பண்ணேன், ஹிந்தியில் வந்து மீனிங் ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதணும். இதை வந்து அறிமுகப்படுத்த சொல்கிறாங்க. மேரினா அந்த தமிழ் வந்து என்னுடைய, எனது அப்படின்ற மாதிரி தன்னை மட்டும் குறிக்கிறது. சர்வநாம் அப்படின்னா பிரதி பெயர்கள். புருஷ் வாச்சக் சர்வநாம், ஆண் பால். புருஷ் அப்படின்னா வந்து ஆணின் அர்த்தம். ஆண் பால் பிரதி பெயர்கள். உத்தம் புருஷ் ஒரு நபரை குறிப்பது. ஸ்திரீலிங்கு பெண்பால். ஏக்வச்சன் ஒருமை. சம்பந்த காரக்கு மரபணு வழக்கு அப்படின்னு ஹிந்தியில் ஃபுல்லாக நம்ம எழுதணும். அது செகண்டு இதில் இந்த இது அடுத்தது சோட்டி எடுத்து எழுதிக்கிறோம். சோட்டினா வந்து சிறிய. விசேஷன் அப்படிங்கிற வந்து பெயரடை. குண வாச்சக்கு விசேஷன் உடைமை பெயரடை. ஸ்திரீலிங்கு பெண்பால். ஏக்வச்சன் ஒருமை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த பகன் வந்து சகோதரி. பகன் எடுத்து எழுதிக்கணும். இப்போ சன்யா பெயர்ச்சொல். ஜாதி வாசக் சன்யா பொதுவான பெயர்ச்சொல். ஸ்திரீலிங்கு பெண்பால். ஏக்வச்சன் ஒருமை. கருத்துக்காரக் பொருள். நெக்ஸ்ட் வந்து அபி. இந்த அபி எடுத்து இங்கே எழுதணும். அபி கிரியா விசேஷன் வெர்பு வினைச்சொல். கால் வாசக் கிரியா விசேஷன் வெர்புனுடைய டென்ஸு. ஸ்கூல் ஷே அடுத்து இங்கே ஸ்கூல் ஷே எடுத்து எழுதி. சன்யா பெயர்ச்சொல். வியாப்தி வாச்சக் சன்யா இயற்பெயர்ச்சொல். புல்லிங்கு ஆண்பால். ஏக்வச்சன் ஒருமை. அபாதான் காரக்கு குறைப்பு வழக்கு. ஆயிகைன், இப்போ லாஸ்ட் இங்கே இருக்குது ஆயிகைன், அதை எடுத்து இங்கே எடுத்து எழுதி. ஆயிகைன் கிரியா வினைச்சொல். அகர்மக்கு கிரியா மாறாத வினைச்சொல். ஆசான பூத்துக்கால் உடனடி கடந்த காலம். கர்த்துவாச்சிய செயலற்ற குரல். ஸ்திரீலிங் பெண்பால். ஏக்வச்சன் ஒருமை. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.